என்ன காரியம் பண்றீங்க? சோபா, அது வந்து ஒரு பொய்ய அடிப்படையா வச்சு வாழ்க்கைய ஆரம்பிக்க சொல்றீங்களா? நீங்க தப்பு பண்றீங்க. நாம யார்கிட்டயும் எந்த பொய்யும் சொல்லல. உண்மையையும் சொல்லலையே. உண்மையை எப்படி சொல்ற? ஆரம்பத்திலே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்களே சோபா, என் பையனுக்கு ஒரு விதவைய கல்யாணம் பண்ணி வச்சாலும் வைப்பனே தவிர விவாகரத்தான ஒரு பொண்ணை பண்ணி வைக்க மாட்டேன்னு. பிரசாந்த் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ செத்துட்டான். அவனோட போட்டோவை நம்ம எரிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. என்னங்க, என்ன பேசுறீங்க? ஐயோ சோபா, இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாது. அதுக்காக பிரசாந்த் செஞ்ச காரியத்தை நாம மன்னிக்கவும் முடியாது. அவன் செஞ்ச காரியத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கலையே, அன்னைக்கு நீ இவ்வளவு வருத்தப்படல. நாம நம்ம மகனை அடியோட வெறுத்து ஒதுக்கி நம்ம மருமகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம பையன் செஞ்சது பெரிய தப்பு. பெத்தெடுத்த அம்மாவே தான் மகனை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு பெரிய காரியத்தை அவன் பண்ணிருக்கான். பிரசாந்த் நல்லவன்னு உங்ககிட்ட என்னைக்கும் நான் சொன்னதில்ல, சொல்ல போறதும் இல்ல. எனக்கு எந்த அளவுக்கு நீங்க உறுதுணையா இருந்தீங்கன்றதும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பெத்த மகனை வேண்டான்னு ஒதுக்கி வீட்டுக்கு வந்த மருமகளை நாம சொந்தமாக்கிக்கிட்டோம். ஒருவேளை பிரசாத் தப்ப உணர்ந்து திரும்பி வந்திருந்தான்னா நாம மட்டும் இல்ல, ஆர்த்தியும் அவனை மன்னிச்சிருப்பா. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அந்த மாதிரி என்னைக்கும் நடக்காது சோபா. இந்த விஷயம் உனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி தயங்குற? ஏன்னா பொய்ய அடிப்படையா வச்சு இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்களே, அதுதான். சோபா, நீ புரிஞ்சுக்க. சோபா, பிரசாந்த் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளோட சொந்த ஊர்ல நம்ம எவ்வளவு அவமானப்பட்டோம். இந்த சமுதாயம் நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துச்சு. சுத்தி நின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. அதிர்ஷ்டம் கெட்ட மருமகளுக்காக சொந்த மகனையே கை கழுவிட்டாங்கன்னாங்க. அதுக்கெல்லாம் நாம மனசு வந்து போகலையே, எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு போராடணுமே. ஆனா விளைவு என்னாச்சு சோபா? நாம நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு இந்த புது ஊர்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோபா, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். விவாகரத்தான ஒரு பொண்ணு, அதுலயும் அவ பழைய கணவன் உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்க எவனும் சம்மதிக்க மாட்டான். ஏன்னா அவ பழைய கணவன் திரும்ப வரலாம், அவனுக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை மேல உரிமை கொண்டாடலாம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் சந்திக்க யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற விஷயத்துல நியாயம் இருந்தாலும் அதை என்னால ஏத்துக்க முடியல. என்ன காரணம்னா, பொய்ய அடிப்படையா கொண்டு உருவாக்க போற இந்த உறவு ஆர்த்தி வாழ்க்கையில பிரச்சனையா இருக்க கூடாது. அவங்க கிட்ட உண்மையை மறைச்சு இந்த உறவை ஏற்படுத்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. திரும்ப திரும்ப நீ ஏன் இதே விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சோபா. இங்க பாரு, அது ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது. அதோட அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா வழிய வந்து பேசும்போது நாம நேரத்தை வீணடிக்கிறது நல்லது இல்ல. அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சு பாரு. முத இந்த சம்பந்தம் நம்ம கோயில் வாசல்ல கிடைச்சிருக்கு. இது கடவுளோட விருப்பம். அவர் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பாரு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு சோபா, ஆர்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீ விரும்புறியா இல்லையா? அதோட அருணுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைக்கணும்ல? ஆமாங்க. நீ எதுவும் பேசாத, நான் சொல்றத கவனமா கேளு போதும். அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம மறைச்சே ஆகணும். ஆர்த்திக்கு விவாகரத்தான விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. இங்க பாரு, என் மேல ஆணையா நீ யாருக்கிட்டையும் இது சொல்லக்கூடாது. நம்ம ஆர்த்தியோட போட்டோவை நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீயும் நம்ம ஆர்த்தி கிட்ட நேரம் பார்த்து விஷயத்தை சொல்லிடு. ரெண்டு பேரும் என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதான் நான் வந்த உடனே பேச்சு நிறுத்திட்டீங்க. அப்படின்னா வேற யாரையும் அடி வாங்க வைக்க போறீங்க போல இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காத. முதல்ல போய் சமையல் வேலையை கவனி. நீ கிச்சனுக்கு போ, நான் வரேன். போங்கறேல, போ போமா.
நீங்க சொல்றதையும் நான் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது மனைவின்னு ஒருத்தி வந்தா முதல் மனைவியோட இழப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவான். ஆனா என்னங்க? இந்த பொண்ணு அவனுக்கு சரியா இருப்பாளா? நிச்சயம் சரியா இருப்பான்னு தான் தோணுது. அவ ஒரு குழந்தைக்கு அம்மா. குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, நாங்களாம் இருக்கோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவளை நம்ம குடும்ப வழக்கத்துக்கு கொண்டு வந்துருவோம். இந்த தடவை நீங்களே அவங்க கிட்ட பேசுங்க. சரி, நானே அவங்கிட்ட பேசுறேன். நீங்க போங்க. ராஜேஷ், உட்காரு. உட்காரு. சரிப்பா. யோசிச்சு முடிவெடுக்க உனக்கு நிறைய நேரம் கொடுத்துட்டு. உன்னோட முதல் மனைவி ரொம்ப நல்லவ, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ, ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ இன்னும் அவளோட நினப்புல தான் இருக்கங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா ராஜேஷ், இறந்து போன ஒருத்தருக்காக நம்ம வாழ்க்கையில பின்னோக்கி போக முடியாது. நம்ம கனவுகளை இழக்கக்கூடாது. எந்த கதவை நீ யாராலையும் திறக்க முடியாதோ அந்த கதவை நீ தட்டிக்கிட்டு இருக்க. அது முட்டாள்தனம் தோணல? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்காக இந்த அளவு கண்ணீர் விடுறது ஒன்றும் அவ்வளவு நல்லதில்லை. நீ பிசினஸை நல்லபடியா பாத்துக்கிற, உன்னோட குழந்தைகளையும் தான். ஆனா நீ இப்படி மனசு உடைஞ்சு போயிருக்கிறத என்னால பார்க்க முடியல. இனி இருக்கிற எதிர்காலத்தை பத்தி யோசி. பெண்ணால ஆண் உதவி இல்லாம வாழ்ந்துட முடியும். ஆனா ஒரு ஆணால வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்கள்ல பெண்ணோட அன்பும் அரவணைப்பும் இல்லாம வாழ முடியாது. உனக்கு இருக்கிறது 2 பெண் குழந்தைகள். அவங்களோட எதிர்காலத்தை பத்தி அது கொஞ்சம் யோசி. உன்னாலதான் உன் தம்பி கல்யாணமும் தள்ளி போயிட்டு இருக்கு. உனக்காக நாங்க ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். உனக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த பொண்ணு நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். से ये मिलकर नैना जाने क्यों फिर झुक जाते हैं, धड़कनों से है गुजारिश डोर में ये बांध ले जाए. ஆர்த்தி, என்ன ஆச்சரியம், இன்னைக்கு நீங்களே காஃபி போட்டிருக்கீங்க? நீதான் சர்க்கரையே போட மாட்டேங்கிறியே, அதான். ஓஹோ, அப்படியா? என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களா, வெளிப்படையா சொல்லுங்க. ஆர்த்தி, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அத்தை, நீங்க இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சின்ன வயசுல மாமா விட்டுட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் சரியே இல்ல. என்ன பேசுற நீ? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? நான் சொல்றத கேளு. நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். விட்டுடுங்க அத்தை. எனக்கு என்ன ரொம்ப வித்தியாசமா அத்தை அத்தைன்னு கூப்பிடுற? நான் என்ன உன்கிட்ட அப்படியே நடந்துக்கிறேன்? இல்ல, ஆனா இன்னைக்கு நீங்க அம்மா மாதிரி நடந்துக்கலையே. சரிம்மா, ஒத்துக்கிறேன்.
உன் அத்தை உத்தரவு போடுறதா நினைச்சுக்கோ. ஓஹோ சாரி அத்தை, நான் ஒண்ணும் தெரியாத முட்டாள் கிடையாது. நான் உங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. அம்மா, என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். நீ என்னைக்கும் எங்களுக்கு மகதாமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஒரு தடவை பையனை பாரு. எனக்காக நான் எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக தான் யோசிப்பேன். அருணுக்கு இந்த குடும்பத்துல பாதி அன்புதான் கிடைக்குது. நீ வாழ போற இடத்துலயாவது அந்த பச்சை குழந்தைக்கு அப்பாங்கிற அன்பு. போதும் அத்தை, இப்ப நீங்க அழுகையை நிறுத்தலைன்னா அப்புறம் நானும் அழ ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இப்ப அழுகிறதுக்கு கொஞ்சம் கூட மூடே இல்ல. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு எதுலதான் சந்தோஷம்னா எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. உண்மையாவ சொல்ற? யோசிச்சு பாக்குறேன். நான் உங்களுக்கு ஓகே சொல்றத தப்பா நினைச்சுக்காதீங்க. அழாதீங்க. நீங்க இந்த மாதிரி அழுகிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எஸ் 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 ஆமா, அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுவும் இமிடியேட்டா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். பாய். இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நீங்க நீங்க சம்மதம் சொன்னது. உண்மையை சொல்லணும்னா அண்ணியோட இடத்தை இவங்களால நிரப்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. சுரேஷ், வாழ்க்கையில எப்பவுமே சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. 2 ரவுண்ட் உள்ள போச்சுன்னு வச்சுக்க,
அதுக்கப்புறம் எந்த கேள்வியா இருந்தாலும் தானா பதில் கிடைச்சிடும். பாத்தியா, அப்பாவுக்கு தெரியாம மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். 3 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். நீ ஒண்ணு பண்ணு, போய் ஐஸ் கொண்டு வா. அண்ணா, நீங்க சின்ன அண்ணன்கிட்ட பேசணும். அதனால தானே என்ன கழட்டி விடுறீங்க. இப்ப நீயா போறியா இல்ல 2 கொடுத்தா? சரி சரி போடுறேன். எதுக்கு? இங்க பாரு ராஜேஷ், உன் மனசுல இருக்கிற வலி என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. அது இந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதுல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி தோணும். ஆனா அதுக்காக நாம தோண்டு போயிடக்கூடாது. இங்க பாரு ராஜேஷ், நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது உண்மையிலேயே நல்ல முடிவுதான். சொல்ல போனா இது உனக்கு ஒரு புது ஆரம்பமா இருக்க போகுது. புது ஆரம்பங்கிறது எப்ப ஆரம்பிக்கும்னா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். என் மனசுல அபிதா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. என்னங்க, நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்களா? நான் வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். ஆர்த்தி என்ன சொன்னா தெரியுமா? என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? அது பையன் வீட்டுல இருந்து போன் வந்தது. என்னாச்சுங்க? அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பதில் பேசுங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொல்ற சோபா? அதை எப்படி சொல்றது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. நிபந்தனையா? என்ன நிபந்தனை? அவங்க நம்ம ஆர்த்தி ஏத்துக்க தயாரா இருக்காங்க. ஆனா குழந்தை அருணை ஏத்துக்க தயாரா இல்ல. என்ன நிபந்தனைங்க இது? நீங்க அவங்க கிட்ட ஆர்த்திக்காகவும் அருணோட எதிர்காலத்துக்காகவும் நீங்க சொல்ல போற பொய்க்கு நான் சரின்னு சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட உண்மையை சொல்லாம நான் மறைச்சேன். ஆனா இப்போ யோசிக்கவே வேணாம், இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிடலாம். அம்மாவையும் புள்ளையையும் பிரிக்கிறாங்க. அது பெரிய பாவங்க. ஆர்த்திக்கு கல்யாணம் நடக்கணும்னா அவன் நிச்சயமா அருணை பிரிஞ்சாகணும்னு
என்னால நிச்சயமா அவகிட்ட சொல்ல முடியாதுங்க. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆர்த்தி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் குழந்தைங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆர்த்தியோட குழந்தையை ஏத்துக்க ஏன் அவங்க தயாரா இல்ல? நாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காசு பணத்தை எதிர்பார்க்கலையே. கடவுள் புண்ணியத்துல அது நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இத கேட்கறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லையா? ஆர்த்தி அவ பையனோட நம்ம வீட்டுக்கு வந்தான்னா நம்ம ராஜேஷோட குழந்தைங்களை அவளால பாத்துக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை பாத்துக்க தானே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ராஜேஷோட குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா தான் தேவை, ஒரு சித்தி இல்ல. ஆனா அத்தை, நாம இப்படி சொல்றத கேட்டு அவங்க இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா? என்ன பேசுற விஜயா நீ? ஏன் வேண்டான்னு சொல்ல போறாங்க? விவாகரத்தான பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்க போறோம். இது பெரிய விஷயம் இல்லையா? நீ சொல்றது சரிதான் சோபா. ஆனா குழந்தை அருணை நம்ம கூட வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆர்த்தி கல்யாணத்துக்கு முழுசா ஒத்துக்கலைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவ ஒத்துக்கிட்டான்னா அது அருணோட எதிர்காலத்துக்காக மட்டும்தான். அவங்க சொல்ற மாதிரி அருணை விட்டுட்டு அவ மறுமணம் செஞ்சுக்க என்னைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. சோபா,